சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு தொகையில் கூட்டு வட்டி 13.2/3%க்கு 3 ஆண்டுகளுக்கு 1270 வட்டியாக கிடைக்கிறது எனில், அதே தொகைக்கு தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது தனி வட்டின்னு கேட்டிருக்கனால நமக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. ஓகேவா? இதில் வந்து N கொடுத்துருக்காங்க, R வந்து இதே பர்சன்டேஜ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சரில் இருக்குது. இம்ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா 16 3 48 42 50/3. ஓகேவா? N கொடுத்துருக்காங்க 3 × I கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், A = P × 1 + R/100 to the power n. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம P கண்டுபிடிச்சா தான் இதில் போட முடியும். ஏன்னா அவங்க அதே தொகைன்னு சொன்னதுனால நம்ம இதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். A நம்மளுக்கு தெரியும் P + I ன்ட்டு. ஓகேவா? ஸோ இவங்க A கொடுக்காதனால நம்ம P + I தான் எடுத்துக்கணும். I கொடுத்துருக்காங்கன்னா 1270, R கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 50/3 × 100. N கொடுத்துருக்காங்க 3. இந்த 50 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 டைம். ஓகேவா? இப்போ இது 2 × 3 6, 6 + 1 7/3. எல்சியம் எடுத்திங்கன்னா 7/3 the whole cube. க்யூப்னா 3 டைம்ஸ் வருமா? 7 க்யூப் வந்து 343. இங்கே கீழே 6, 3 × 2 6. 6 க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 216. ஓகேவா? இப்போ எனக்கு P தான் வேணும். அப்போது இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 1270 which is equal to P × 343/216 minus P. ஓகேவா? இதில் P காமனாக எடுத்துட்டிங்கன்னா 343 - 216 / 216 வரும். அப்போது இதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 127 வருது, /216. ஓகேவா? × P. ஓகே, இப்போ எனக்கு P தான் வேணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 216 × 1270 / 127. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ். அப்போ P எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2160. இப்போ P கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் போட்டலாம். E = PNR/100. P எவ்வளோ? 2160. N 3ன்னு கொடுத்துட்டாங்க. R இதே R தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 50/3. ஓகேவா? 3/100. ஓகே, இந்த 3 கேன்சல் பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா 1/2. அப்போது இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1018 வரும். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1080. ஓகேவா?